வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நீங்கள் பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ டாக்ஸானமி அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல வந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். வாட் இஸ் அ டேர்ம் given to a duplicate specimens for a original types? அப்போ டூப்ளிகேட் ஒரிஜினல் டைப்ஸ் என்னன்னு பார்க்க போறீங்க, ஓகேங்களா? ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? சி இஸ் ஏ ஐசோடைப்ஸ் கரெக்ட் ஆன்சர். ஐசோடைப்ஸ், ஓகேங்களா? ஹோலோடைப்ஸ்னா ஒரிஜினல், அந்த ஹோலோடைப்ல வந்து டூப்ளிகேட் தான் வந்து ஐசோடைப்ஸ், ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விச் அமாங் த ஃபாலோவிங் இஸ் அ ஸ்மாலஸ்ட் கேட்டகரி? கொஸ்டின்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சுங்க. விச் அமாங் த ஃபாலோவிங் இஸ் அ ஸ்மாலஸ்ட் கேட்டகரி? ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா பி ஸ்பீசிஸ். ஸ்பீசிஸ் தான் ஆன்சரு. 4 ஆன்சர்ஸ் வந்து பி ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்பீசிஸ் பிளான்டாரம்ஸ் வாஸ் ரிட்டன் பை. யாரு வந்து ஸ்பீசிஸ் பிளான்டாரம் எழுதுனான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஈஸியான ஆன்சர் தான். லின்னேயஸ். ஆன்சர் வந்து ஏ லின்னேயஸ். பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். இது முக்கியமான கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா சி ஸ்பீசிஸ் தான். ஒரு கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஸ்பீசிஸ் இருந்தால் கிளாஸிஃபிகேஷன் பண்ண முடியும். அப்போ ஸ்டூடெண்ட் இருந்தால் தான் கிளாஸ் அரேஞ்ச் பண்ண முடியும். அது மாதிரி ஸ்பீசிஸ்ங்கிற ஒரு உயிரினம், அந்த உயிரினம் இருந்தால் தான் அதை கிளாஸிஃபை பண்ணலாம். அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஃபண்டமெண்டல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 6th கொஸ்டின் ஆன்சர்ஸ் யா சி. அடுத்து பாருங்க. ஐசிபிஎன் இஸ் அசோசியேட்டட் வித் நாமன்கல்ச்சர் ஆஃப் டாஸ். 7th கொஸ்டின்ஸ் ஆன்சர் பாருங்க. ஐசிபிஎன்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும், பீனாக அது என்ன பொட்டானிக்கல் அப்படின்னு வந்துருச்சுங்களா? அப்போ பொட்டானிக்கல்ஸ்னாவே என்ன? பொட்டானிக்கல் என்னது? பிளான்ஸ் தான் டிட்டர்மின் பண்ணது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. டேஸ் இஸ் த லார்ஜஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே மிகப்பெரிய பொட்டானிக்கல் கார்டன் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. 8th வந்து பி ராயல் பொட்டானிக்கல் கார்டன் கியூ, ஓகேங்களா? அப்போ ராயல் பொட்டானிக்கல் கார்டன் கியூவில் நின்னாகலாம் அப்படிங்கிற மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு க்ளூ. ஓகே, அப்போ 8th ஆன்சர்ஸ் என்ன? பி. அடுத்து பாருங்க. 9th பாருங்க. A place of collection of dried plant specimen is called dash. இது 9th உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பிளான்ட் கலெக்ஷனாக என்ன இருக்காது? ஹெர்பேரியம், ஓகேங்களா? அப்போ ஆன்சர்ஸ் வந்து 9th சி, ஓகேங்களா? நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 11th கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ பெந்தமன் ஹூக்கர் தாங்க வந்து நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ், ஓகேங்களா? இப்போ விக்டேகர் பார்த்தீங்கன்னா 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். எங்லர் அண்ட் பிராண்டில் வந்து என்னது? ஒன் ஆஃப் த எவல்யூஷன். அந்த எவல்யூஷனை பற்றி சொல்கிற அவர் வந்து பைலாஜெனட்டிக்பாங்க, ஓகேங்களா? கரலஸ் லின்னேஸ் வந்து ஆர்டிபிஷியல். இது முக்கியமான கொஸ்டின்ஸ், இது கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. ஹோலோடைப் இஸ் எ டேஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஹோலோடைப்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்பெசிமென்ஸ் ஒரிஜினலி சைட்டட் பை த ஆத்தர். அப்போ ஒரிஜினலாக இருந்து ஆத்தர்னால எழுதப்பட்டால் தான் ஹோலோடைப். ஃபர்ஸ்ட் டைப்ஸே இதுதான். அதை நோட் பண்ணி. இதில் டூப்ளிகேட் தான் இன்னொன்று சொல்லியிருப்பேன், அதை நோட் பண்ணி வச்சு. நெக்ஸ்ட் பாருங்களேன். ஹீமோ டாக்ஸானமி இஸ் கனெக்டட் வித் டேஸ். அப்போ ஹீமோ டாக்ஸானமி வந்து கனெக்டட் வித் டேஸ்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? 13 ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ த ஸ்டடி ஆஃப் கெமிக்கல் அவைலபிள் இன் பிளான்ஸ். அப்போ அதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிளாசிஃபிகேஷன் இஸ் ஏ செக்ஸுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ்? 14th ஆன்சர்ஸ் வந்து என்னது? உங்களுக்கு தெரிஞ்சதான் பி ஆர்டிபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். அடுத்து பாருங்க. தி ஜெனிரா பிளான்டாரம் ஆஃப் பெந்தமன் குக்கர்ஸ் வாஸ் பப்ளிஷ்டு இன் டாஸ், ஓகேங்களா? அது என்னது? அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து சி 3 வால்யூம், ஓகே. பிளான்ஸ் ஹேவிங் ஃபிளார்ஸ் வித் ஃப்ரீ பெட்டல்ஸ் ஆர் பிளேஸ் அண்டர் டாஸ். 16க்கு வந்து ஆன்சர்ஸ் என்ன? ஃப்ரீயாக இருந்ததுனால பாலிபெட்டல்லே, ஓகே. 16க்கு ஆன்சர் வந்து பி பாலிபெட்டல்லே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா பெட்டல்ஸ் வந்து ஃப்ரீயாக, அது இதழுக்குன்னு சொல்லுவோம்ல, அது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அது வந்து பாலிபெட்டல்லே, ஓகே. இன்ஃப்ரே இன்க்ளூட்ஸ் டேஸ். அப்போ 17th பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க? இன்ஃப்ரேங்கிறது 3 ஆர்டர்ஸ் அண்டு 9 ஃபேமிலிஸ். அப்போ 17th ஆன்சர்ஸ் வந்து ஏ. அப்போ 17க்கு ஆன்சர்ஸ் வந்து ஏ, ஓகே. அடுத்து பாருங்க. How many families were described by the Benjamin Cooker in their classifications? Very very important questions. 18 ஆன்சர்ஸ் வந்து என்னது? பி 202. அந்த 2 வாத்து இருக்கு, இடத்துல ஒரு எக் இருக்கு, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தலாமி ஃப்ளோரே இன்க்ளூட்ஸ் டேஸ். தலாமி ஃப்ளோரே இன்க்ளூட்ஸ் டேஸ் அப்படின்னா அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து சொல்றாங்க டி 6 ஆர்டர்ஸ், அது 6 ஆர்டர்ஸ் அண்டு 34 ஃபேமிலிஸ், ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. தலாமி ஃப்ளோரே ஆன்சர்ஸ் வந்து டி. அதுக்கு அடுத்ததாக which one of the following
series includes a epigenous flaws. இதில் வந்து epigenous flaws எதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் twisted questions மாதிரி தான். அப்புறம் பாருங்க epigenous அப்படிங்கும்போது ஆன்சர்ஸ் வந்து என்னது 20 ஆன்சர்ஸ் வந்து இன்ஃபரே தான் கரெக்டான ஆன்சர். ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? இன்ஃபரே எபிகைனஸ் ஃப்ளாஸ் வந்து ஒரு லிங்க் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. பாலிபெட்டலே கேமபெட்டலே அண்ட் மோனோகிளாமிடே ஆர் சப் கிளாஸஸ் ஆஃப் டேஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். பாலிபெட்டலே கேமபெட்டலே என்ன அதில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 21 ஆன்சர்ஸ். டைகாட்டிலியன்ஸ் தான் வரும். டைகாட்டில் தான் பாலிபெட்டலே கேமபெட்டலே மோனோகிளாமிடலாம் வருது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆன்சர்ஸ் என்னது? ஆன்சர் 21 ஆன்சர் வந்து ஏ. ஃப்ளார் ஆஃப் ஃபேபேசி இஸ் டேஸ்னு கேட்குறாங்க. 22 ஃப்ளார்ஸ் ஆஃப் ஃபேபேசி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பி கம்ப்ளீட் ஜைகோமார்பிக்காக தான் இருக்கும். ஏன்னா ஜைகோமார்பிக்கிற ஒன்றுமே கிடையாது. அந்த ஃப்ளாரை கட் பண்ணும்போது இர்ரெகுலராக இருக்கும். அப்போ வந்து என்னது ஜைகோமார்பிக். அதை ஒரு கட்டிங்கில் ஒரு இதுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். ரேடியல் மாதிரி கிடையாது. ஒரு கட்டிங்கில் ஈக்குவலாக இருக்கும், மற்றதில் ஈக்குவலாக ஆகாது. ஒரே ஒரு கட்டிங் மட்டும் தான் ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஜைகோமார்பிக். பெண்டாமெரஸ்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஃபேபேசி நோட் பண்ணிச்சுங்க. 22 வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். கம்ப்ளீட் ஜைகோமார்பிக் பெண்டாமெரேஸ். நேம் த ஃபேமிலி ஹேவிங் 9+1 அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்டேமன்ஸ். இது எதில் இருக்குன்னு கேட்குறாங்க. 23 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் வந்து என்னது? டி. ஓகேங்களா? அப்போ என்னது? ஃபேபேஸில் தான் இருக்கான். 24 பாருங்க. ஃபேமிலி ஃபேபேசி பிலாங்ஸ் டு த சீரீஸ் ஆஃப் டேஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். 24 ஆன்சர் இஸ் சி கேலிசி ஃப்ளோரே. பொட்டேட்டோ பிலாங்ஸ் டு த ஃபேமிலி. இதை கண்டிப்பாக அடிச்சிடுவோம். என்னது? ஆன்சர்ஸ் வந்து ஏ சொலானேசி. அடுத்து பாருங்க. இன்ஃப்ளாரசன்ஸ் இன் ஃபேமிலி ஃபேபேசி இஸ் டேஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் எப்படி இருக்கும் ஃபேபேஸில்? 26 ஆன்சர்ஸ் என்னது? ரெசிமோஸாக தான் இருக்குமா? ரெசிமோஸ். ஓகேங்களா? இன்ஃப்ளாரசன்ஸ் ஃபேமிலி ஃபேபேசி இஸ் ஏ ரெசிமோஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க. த லெகுமினஸ் பிளான்ஸ் பொசஸ் டேஸ். லெகுமினஸ் பிளான்ஸில் வந்து என்ன இருக்குது ரூட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 27 பி நாடுலேட்டட் ரூட். நாடுலேஷன் அதில் என்னது? ரைசோபியம் பாக்டீரியா இருக்குல்ல. ஸோ அதனால தான் நீங்கள் கரெக்டாக பார்த்து அடிச்சிருங்க. ஓகே. அடுத்து பாருங்கள். அந்த 28 பாருங்கள். பிளான்ஸ் கண்டிஷன் நேக்கடு கோன்ஸ் அண்டர் த கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா 28 என்னது? ஆன்சர்ஸ் வந்து சி ஜிம்னோஸ்பெர்மே. 28 பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் கண்டெய்ன்ஸ் நேக்கடு சீடட் கம் அண்டர் த கிளாசிஃபிகேஷன். நேக்கடு சீடட் ஜிம்னோஸ்பெர்மே திறந்தது அப்படின்னது 28 சி. 29 பாருங்க. ஃபாதர் ஆஃப் பார் கோடிங் இஸ் டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 29 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். பார் கோடிங் அப்படிங்கிறதுக்கு அப்போ யார் கண்டுபிடிச்சா அந்த ஃபாதர் அப்படின்னா அந்த டிஎன்ஏ கோடிங். இதை பற்றி பால் ஹெபர்ட் ஆன்சர்ஸ் பி. 29 வந்து பி. நோட் பண்ணி வச்சுங்க. 30 பாருங்க. மாடர்ன் டாக்ஸானமி இஸ் கால்டு டேஸ். 30க்கு வந்து ஆன்சர் சி. ஓகேங்களா? மாடர்ன் டாக்ஸானமி வந்து ஒமேகா டாக்ஸானமி அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? அப்போ 30க்கு ஆன்சர் வந்து சி. அப்போ வந்து மாடர்ன் டாக்ஸானமி அப்படிங்கிறதுல மாடர்ன் டாக்ஸானமிங்கிற ஒமேகா ஓயாமல் மாடர்னாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஈஸியான மெத்தடு. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பொட்டானிக்கல் நேம் வந்து டொமேட்டோங்கிறது உங்களுக்கு தெரியும். 31 ஆன்சர் வந்து என்னது? லைகோபெர்சிகம் எஸ்குலண்டம். டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? அப்போ ஆல்பா டாக்ஸானமி டீல்ஸ் வித் டாஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. 32 ஆன்சர்ஸ் வந்து கிளாசிக்கல் டாக்ஸானமி. ஓகேங்களா? ஆல்பாங்கிறது கிளாஸுக்கு. அப்போ ஆள் தானே கிளாஸுக்கு போகணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 32 ஆன்சர் வந்து என்னது? ஏ கிளாசிக்கல் டாக்ஸானமி. ஆள்னா ஆல்பா கிளாஸுக்கு போகிறாங்க அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. 33 பாருங்களேன். கிளாசிக்கல் டாக்ஸானமி இஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் டேஸ். ஓகேங்களா? 33 ஆன்சர்ஸ் வந்து பி. என்ன சொல்கிறாங்க? சிஸ்டமேட்டிக்ஸ். 33 வந்து என்ன சொல்கிறாங்க? சிஸ்டமேட்டிக்ஸ் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 33 கிளாஸுங்கிற சிஸ்டமாக தான் போயிட்டுருக்கு. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Which one of the following suffixes used for units of classifications in plants indicate the taxonomic category of family னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. 34 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? சி. ஏசின்னு முடியும். ஓகேங்களா? ஃபேமிலினா போஏசி மால்வேசி அப்படின்னு முடியல. அரிகேசி. அதை நோட் பண்ணி 34 ஆன்சர் வந்து சின்னு முடியணும். ஓகே. மேட்ச் த ஃபாலோவிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ நான் பாருங்கள். ஃபேமிலி, கிங்டம், ஆர்டர், ஸ்பீசிஸ், ஜீனஸ் இதெல்லாம் எதுலாம் அரேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 36 ஆன்சர்ஸ் ஏ தான். ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்க. ஏக்கு வந்து 5, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1, இக்கு 3. செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்கும். ஓகே. த 2 வேர்ட்ஸ் ஆஃப் கம்ப்ரைசிங்ஸ் த பைனாமியல் நாமன்கிளச்சர்ஸ் ஆர் டேஸ். அப்போ 2 வேர்ட்ஸில் கம்ப்ரைஸ் பண்ணால் பைனாமியல் நாமன்கிளச்சர்ஸ் ஆர் டேஸ் அப்படிங்கிறாங்க.
37 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா சி ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ். பைனாமியல் நேமுக்குள்ள வர்றது யாரு? ஜீனஸ் ஸ்பீசிஸ் தான் வரும். ஓகேங்களா? அதில் ஃபேமிலியெல்லாம் வராது. பொட்டானிக்கல் நேமுக்குள்ள வர்றது ஜீனஸ் ஸ்பீசிஸ் தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இன் கிளாசிஃபிகேஷன்ஸ் த கேட்டகரி பிலோ த லெவல் ஆஃப் ஃபேமிலி இஸ் டேஸ். அப்போ 38 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா டி ஜீனஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அப்போ கிளாசிஃபிகேஷனில் பிலோ லெவல் ஆஃப் த ஃபேமிலி அப்படிங்கும்போது என்னது ஜீனஸ் தானே. ஓகேங்களா? 38 வந்து ஆன்சர்ஸ் வந்து டி ஜீனஸ் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்க, ஹைராரிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ் மீன்ஸ் டேஸ். ஹைராரிக்கல் கிளாசிஃபிகேஷன்னா என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க. 39 ஆன்சர்ஸ் வந்து டி டு ரேங்க் திங்கிங் எபோவ் த அதர்ஸ். அப்போ ஹைராரிக்கலாக நல்லா ஹை லெவலில் திங்க் பண்ணுறோன்னு நோட் பண்ணி வச்சுங்க. த ரேங்க் திங்கிங் ஒன் எபோவ் அதர்ஸ் அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுங்க. மேன்மையாக நினைக்கிறது நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த 38 கொஸ்டின் மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இன் கிளாசிஃபிகேஷன் த கேட்டகரி பிலோ த லெவல் ஆஃப் ஃபேமிலி அப்படிங்கும்போது நம்ம என்ன ஆன்சர் கொடுக்குறோம்னா 38க்கு ஆன்சர்ஸ் வந்து டி, அதாவது என்ன சொல்கிறாங்க ஜீனஸ்னு கொடுக்குறோம். ஸோ அதாவது உங்களுக்கு வந்து பிலோ த லெவல் ஆஃப் ஃபேமிலி அப்படிங்கிறது ஜீனஸு, ஸ்மால் லெவல் ஆஃப் த டாக்ஸான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன கொடுக்கணும்னா ஸ்பீசிஸ் கொடுக்கணும். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க. ரெண்டுமே ட்விஸ்டடாக இருக்கும். ஸ்மால்ங்கிற வேர்டு வந்து ஸ்பீசிஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? The suffix பைட்டா indicates dash. The suffix பைட்டா indicates dash அப்படின்னா 41க்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து டி டிவிஷனா. ஓகேங்களா? டிவைட் பண்ணுறாங்களாம். ஓகேங்களா? அப்போ சஃபிக்ஸ் பைட்டா அப்படிங்கிற இண்டிகேட் பண்ணால் டிவிஷன் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்க, பிளான்ஸ் ஹேவிங் ஃபிளாஸ் வித் கப் ஷேப்டு தலாமஸ் இன்க்ளூட் இன் த சீரீஸ். 42 ஆன்சர் வந்து சி எல்சி ஃப்ளோரா. அப்போ கப் ஷேப்டுக்கு சிக்கி லிங்க் கொடுத்துருங்க. தலாமஸ் இஸ் ஏ டோம் ஆர் கோனிக்கல் ஷேப் இன் டேஷ். 43 ஆன்சர்ஸ் வந்து என்னது தலாமி ஃப்ளோரே. ஓகேங்களா? தலாமஸ் வந்து இன் டோம் ஷேப்ல இருந்தால் தலாமி ஃப்ளோரே. ஓகேங்களா? டம்முன்னு தலாம் இருந்துச்சான். அதை நோட் பண்ணி வச்சுங்க. டோம் அப்படிங்கிறது தலம் அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுங்க. 44 விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ கரெக்ட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, 2 கொடுத்துருக்கான் பாருங்க. சைடு 2 கொடுத்து இங்கே ஒரு டாப் சைடு 2 கொடுத்துருக்கான் பாருங்க. அப்போ இதுக்கு ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது என்னது உங்களுக்கு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ கரெக்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 44 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க பி தான் கரெக்டான ஆன்சர்ஸ். பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் என்னது பி கலெக்ஷன், ப்ரஷிங், மவுண்டிங், லேபிளிங், ப்ரொடெக்ஷன். இதாவது ஹெர்பேரியம் எப்படி மேட்ச் பண்ணுறாங்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து பாருங்களேன், ஃபிளாஸ் வித் மோர் தென் 2 கார்பல்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த சீரீஸ் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறாங்க. 45 ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டி ஹெட்ரோமீரே. ஹெட்ரோமீரே இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? அப்போ பார்த்துருங்க. அதுக்கு அடுத்ததான் 2னாவே என்னது 2 கார்பல்ஸ் அப்படிங்கும்போது என்ன ஹெட்ரோமீரேல வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா த அவுட்கம் ஆஃப் ஏ மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் த டேஸ் கேட்குறாங்க. 33 கொஸ்டின்ஸ் பாருங்க. மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் டேஸ். மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் எங்கேருந்து உருவாகுது கொஸ்டின் கேட்குறாங்க. டி கம்ப்ளீட் இன்ஃப்ளாரசன்ஸ். அப்போ கம்ப்ளீட்டாக இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து உருவாகுது. அப்போ ஃபுல்லானது மஞ்சரியெல்லாம் சொல்லுவோம்ல, மலர்கள் எல்லா மலரும் சேர்ந்து தான் மல்டிபிள் ஃப்ரூட்ஸ். அப்போ ஆன்சர்ஸ் என்ன 33 டி. ஓகேங்களா? கோகோனட் ஃப்ரூட்ஸ் இஸ் டேஸ். 34 உங்களுக்கு தெரிஞ்சதான் டி ட்ரூஃப்னு அடிச்சிருவீங்க. ஓகேங்களா? த டேர்ம் பாலிசெப்பலன்ஸ் இஸ் ரிலேட்டட் டு டேஸ். பாலிசெப்பல்ஸ்னால் எதோட வரும் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பி கேலிக்ஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பெரிகைனஸ் ஃப்ளார்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டேஸ். அப்போ 36 ஆன்சர்ஸ்னா பெரிகைனஸ் ஃப்ளார்னு யோசிச்சுட்டு உட்காந்து என்னவா இருக்கா நம்ம யூஸ் பண்ணுற ரோஸ். அப்போ 36 ஆன்சர்ஸ் ஏன் ரோஸ். அப்போ பெரிய அளவில் லைக் பண்ணுறது என்னென்னா ரோஸை தான் லைக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ பெரிய அளவில் லைக் பண்ணுற ஃப்ளார்ஸ் எதுனா ரோஸ். அப்போ பெரிகைனஸ் அப்படின்னா பெரியவங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க. பெரிகைனஸ் அப்படிங்கிறது பெரிகைனஸ் ஃப்ளார்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ரோஸ். இந்த ஆப்ஷனில் ரோஸ்னு அடிங்க. பிளசண்டா அண்ட் பெரிகார்ப் ஆர் எடிபிள் போர்ஷன் இன் டேஸ். பிளசண்டாவும் பெரிகார்ப்பும் ஆர் எடிபிள் போர்ஷன் ஆஃப் டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 37 ஆன்சர் வந்து சி டொமேட்டோ. அப்போ அதில் பெரியல பார்த்தீங்கன்னா என்ன எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் அப்படியே. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வென் த மார்ஜின்ஸ் ஆஃப் செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் ஓவர்லாப் ஒன் அனதர் வித்தவுட் எனி பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ் த கண்டிஷன்ஸ் டேர்ம்ட் அஸ் டேஸ். 38 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க பி இம்ப்ரிகேட்டுங்கிறாங்க. ஆன்சர்ஸ் வந்து இம்ப்ரிகேட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். த ஃப்ரூட் இஸ் சாம்பர்டு டெவலப்டு ஃப்ரம் தி இன்ஃபீரியர் ஓவரி அண்ட் ஹேஸ் சீல்ட் வித் சக்குலன் டேஸ்டா அப்படின்றது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 39 ஆன்சர்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. சக்குலன் டேஸ்ட்னாவே என்ன வருது உங்களுக்கு போமோகிரானட், அதாவது மாதுளை வருது. 39 an example of axil placentation is a dash. 40 very important questions.
பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். லெமனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சில் பிளாசன்டேஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா, சக்கரை மாதிரி இருக்கும், கட் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி இருந்தாலே ஆக்சில் பிளாசன்டேஷன் இருக்குது, ஆக்சிஸ் இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்களேன், ட்ரை இன்டெகிசன்ஸ், அது வெடிக்கலை, சிங்கிள் சீடட் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த பைகார்புலரி சின்கார்பஸ் இன்ஃபீரியர் ஓவரிஸ் டேஸ். அப்போ 41 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பி சிப்ஸ்லா அப்படின்னு நோட் பண்ணிச்சுங்க. அடுத்து பாருங்கள், ஃப்ளார்ஸ் வித் போத் ஆண்ட்ரோசியம்ஸ் அண்ட் கைனீசியம்ஸ் ஆர் கால்ட். ஃப்ளார்ஸில் வந்து ஆண்ட்ரோசியம் கைனீசியம் இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஏ பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ். இது நல்லா தெரிஞ்சதுதான். ஸோ அதுக்கு அடுத்து த பீரியாந்த் இஸ் த டேர்ம் யூஸ்டு வென் டேஸ். பீரியாந்துங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 6th 1 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க பி கேலிக்ஸ் அண்ட் கொரலார் சிம்லர். ரெண்டும் ஒன்றா தெரியும். நம்ம வந்து கேலிக்ஸையும் கொரலை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கு பேர் பீரியாந்துங்கிறாங்க. அதாவது அள்ளி வட்டத்தையும் புள்ளி வட்டத்தையும் பிரித்து பார்க்க இயலாது. ஓகேங்களா. அடுத்து 7th பாருங்க, ஸ்டேமன்ஸ் அட்டாச் டு த பெட்டல்ஸ் ஆர் கால்டு டேஸ். கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் எபி பெட்டல்ஸ்ங்கிறாங்க. ஆன்சர்ஸ் வந்து பி. ஓகே. 8th கொஸ்டின்ஸ் பாருங்களேன், பாலி அடால்பஸ் கண்டிஷன்ஸ் இஸ் ரிலேட்டட் டு டேஸ். அப்போ 8th ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா சி ஆண்ட்ரோசியம்ஸ். ஓகேங்களா. பாலி அடால்பஸ் கண்டிஷன்ஸ்னா இதில் இருக்குன்னா ஆண்ட்ரோசியத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா. 8th. 9th கொஸ்டின்ஸ் பாருங்க, குளூம்ஸ் ஆர் மாடிஃபைடு பிராக்டியூல்ஸா பிராக்டான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ 9th குளூம்ஸ் ஆர் மாடிஃபைடு தான், பிராக்ட் தான். நல்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிச்சுக்க, பிராக்ட்ஸ். ஓகேங்களா. இதுக்கு லெட்டர் கவுண்ட் பண்ணி பாருங்க, 3 6. அப்போ அதுக்கு பாருங்க 3 6, அந்த 6 லெட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. பேப்பர்ஸ் இஸ் ஏ மாடிஃபிகேஷன் ஆஃப் டேஸ். பேப்பர்ஸ் முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா. பேப்பர்ஸ்ங்கிறது என்னன்னா கேலிக்ஸ் தான். அது வந்து சிறகுகள் மாதிரி பறந்து போகிற மாதிரி இருக்கும். பேப்பர்ஸ்னா ஆன்சர்ஸ் வந்து டி நோட் பண்ணி வச்சுங்க. மோனோ அடல்போஸ் ஆண்ட்ரோசியம்ஸ் அக்கர்ஸ் இந்த டேஸ். 11th 1 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் வந்து சி ஹைபிஸ்கஸில் தான் இருக்க மோனோ அடல்போஸ். ஓகேங்களா. அப்போ 10th நல்லா பார்த்து வச்சுங்க. டிங்கிறது கேலிக்ஸ் தான், பேப்பர்ஸுங்கிற கேலிக்ஸ். ஓகேங்களா. பாப்பா கேட்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அடுத்து விச் இஸ் த ப்ரெசன்ட் இன் மோனோகாட் பிளாஸ். அப்போ எது வந்து மோனோகாட் பிளாஸ்ன்னு கேட்குறாங்க. 12th ஆன்சர்ஸ் வந்து சி டெப்பல்ஸ். மோனோகாட் பிளாஸ் டெப்பல்ஸாக தான் இருக்கும். ஓகே. த டேர்ம் ஆந்தசிஸ் இஸ் யூஸ்டு ஃபார் டேஸ். ஓகேங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். 13க்கு வந்து ஏ ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார்ஸ். ஓகேங்களா. ஃப்ளார் வந்து ஓப்பன் பண்ணி அது பேர் ஆந்தசிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, when 2 stamens are short and 2 are long the condition is called. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அது என்ன சொல்றாங்க? 14th ஆன்சர் வந்து பி டைடினாமோஸ். டைடினாமோஸ். ஓகே. அடுத்து பாருங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் இந்த பட் கண்டிஷன்ஸ் இஸ் கால்டு டேஸ். 15th ஆன்சர்ஸ் வந்து டி. ஓகேங்களா. ஈஸ்டிவேஷன்ஸ். ஓகேங்களா. 15க்கு வந்து ஈஸ்டிவேஷன்ஸ் நோட் பண்ணிச்சுங்க. இந்த வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.